நாம் தீபாவளியை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முன் வராக அவதாரம் மற்றும் பூமாதேவிக்கு பிறந்த குழந்தைதான் நரகாசுரன். உலகையும் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் நரகாசுரன். அதனால் பிரம்மதேவரிடம் சாகா வரம் கேட்டான். ஆனால் பிரம்மதேவர் அந்த வரத்தை கொடுக்க மறுத்தார். அதனால் நரகாசுரன் எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை அழிக்க மாட்டாள் என்று எண்ணி தன்னுடைய தாயின் கையால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று ஒரு வரத்தை கேட்டான். பிரம்மதேவரும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தார். பின் நரகாசுரன் தெய்வலோகத்தை கைப்பற்ற இந்திரதேவர் அவனிடமிருந்து தப்பிக்க இந்திரதேவர் உடனடியாக கிருஷ்ண அவதாரத்தில் உள்ள விஷ்ணுவை தேடி சென்று நரகாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று உதவி கேட்டார். கிருஷ்ணர் கோபத்துடன் நரகாசுரனை அழிக்க செல்லும் பொழுது உடனே சத்யபாமா நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறியதும் கிருஷ்ணர் சத்யபாமாவையும் உடன் அழைத்து கொண்டு நரகாசுரனை அழிக்க சென்றார். நரகாசுரன் மற்றும் கிருஷ்ணரிடையே போர் நடந்தது. போரின் போது திடீரென்று நரகாசுரன் தாக்கியதால் கிருஷ்ணன் மயங்கி விழுந்தவாறு நடித்தார். கிருஷ்ணர் மயங்கி விழுந்ததை உண்மை என்று நினைத்த சத்யபாமா மிகவும் கோபமடைந்து நரகாசுரனை அழித்தார். அப்பொழுதுதான் நரகாசுரனுக்கு தெரிந்தது தன்னுடைய தாயான பூமாதேவியின் மறுபிறவிதான் சத்யபாமா என்று. சத்யபாமா நரகாசுரனை அழித்த நாளை தான் நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.